நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி எல்லாம் உங்களுக்கு எதிராகச் செல்லும்போது, அப்போது ஒருபோதும் கைவிட்டுவிடாதீர்கள், ஏனென்றால் அதுதான் நிலைமை உங்களுக்கு சாதகமாக மாறும் சரியான இடமும் நேரமும் ஆகும். ஹாரியட் பீச்சர் ஸ்டோவ். எளிய வார்த்தைகளில் இதன் பொருள். இந்த மேற்கோள் நமக்கு நினைவூட்டுவது, மாற்றத்திற்குச் சற்று முன்புதான் கடினமான தருணங்கள் பெரும்பாலும் வரும். சூழ்நிலைகள் நமக்கு முற்றிலும் எதிராகத் தோன்றும் போது கைவிடுவதுதான் மிக மோசமான தேர்வாகும். அழுத்தமான நேரங்களில் விடாமுயற்சியுடன் இருப்பது எதிர்பாராத திருப்புமுனைகளுக்கு வழிவகுக்கும். கடினமான நேரங்கள் தோல்வியின் அறிகுறிகள் அல்ல, அவை மாற்றத்திற்கான சமிக்ஞைகள். கதை 1. விவசாயியும் வறட்சியும். ஒரு விவசாயி கடுமையான வறட்சியை எதிர்கொண்டார். ஆண்டுதோறும் அவரது பயிர்கள் பொய்த்துப் போயின. அண்டை வீட்டார் தங்கள் நிலங்களை விற்றுவிட்டு கிராமத்தை விட்டுச் சென்றனர். அந்த விவசாயியும் தோல்வியுற்றதாக உணர்ந்தார். ஆனால் வானம் வெறிச்சோடி இருந்தபோதிலும் அவர் தொடர்ந்து மண்ணை தயார் செய்து விதைகளை விதைத்தார். ஒரு பருவத்தில் அவர் கிட்டத்தட்ட கைவிட தயாரானபோது மழை இறுதியாக வந்தது. கனமாகவும் தாராளமாகவும் பெய்தது. ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருந்த அவரது நிலம் மற்ற எந்த பண்ணையையும் விட அதிக விளைச்சலை கொடுத்தது. அந்த விவசாயி மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உறுதியாக நின்றார். நிலைமை சாதகமாக மாறியபோது அவரது விடாமுயற்சி அவரை தயாராக வைத்திருந்தது. கதை 2. மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்த மாணவன். ஒரு மாணவன் ஒரு முக்கியமான தேர்வில் 2 முறை தோல்வியடைந்தான். நண்பர்கள் அவனை கேலி செய்தனர். உறவினர்கள் வேறு வழியை தேர்ந்தெடுக்குமாறு அறிவுறுத்தினர். எல்லாம் அவனுக்கு எதிராகவே இருப்பதாக தோன்றியது. கைவிடுவத அண்டி பதிலாக அவன் கடினமாக படித்தான், தனது முறையை மாற்றினான், மேலும் தன்னைத்தானே நம்பினான். 3வது முயற்சியில் அவன் தேர்ச்சி பெற்றது மட்டுமல்லாமல் முதல் மாணவர்களில் ஒருவனாகவும் இடம்பிடித்தான். பாடம். கைவிடுவது எளிதானதாகத் தோன்றிய தருணம்தான் உண்மையில் ஒரு திருப்புமுனையாக இருந்தது. கதை 3. விளிம்பில் இருந்த ஒரு வணிக உரிமையாளர். ஒரு சிறு வணிக உரிமையாளர் நஷ்டம், கடன் மற்றும் வங்கிகளின் நிராகரிப்பை எதிர்கொண்டார். எல்லா கதவுகளும் மூடப்பட்டதாக தோன்றியது. அவர் தொழிலை மூடுவதைப் பற்றி யோசித்தபோது அவரது நேர்மை மற்றும் தரத்தால் ஈர்க்கப்பட்ட ஒரு வாடிக்கையாளர் ஒரு பெரிய ஆர்டரை கொடுத்தார். அந்த ஒரு வாய்ப்பு தொழிலை மீட்டெடுத்தது மற்றும் இன்னும் பல கதவுகளை திறந்தது. பாடம். நம்பிக்கை இழந்ததாகத் தோன்றும் தருணத்தில் திருப்புமுனைகள் பெரும்பாலும் ஒரு சிறிய திறப்புடன் தொடங்குகின்றன. மேற்கோளிலிருந்து வாழ்க்கை பாடம். அழுத்தம் என்பது தண்டனை அல்ல, அது ஒரு தயாரிப்பு. எல்லாம் தவறாக நடக்கும்போது ஏதோ ஒன்று புதிதாக வடிவமைக்கப்படுகிறது.